Hi guys, welcome back to our channel Tech Code. இந்த டாப்பிக்கில் நம்ம ஜியோ சிம்முக்கான ஒரு நியூ ஏபிஎன் ட்ரிக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் யாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் பக்கம் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் தட்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஏபிஎன் ட்ரிக் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அதற்கான வீடியோ கூடிய விரைவில் மேக் பண்ணப்படும். அதே போல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உங்கள் மொபைல் செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சிம் கார்டு அண்ட் மொபைல் நெட்வொர்க்குன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஜியோ சிம்மை ஃபர்ஸ்ட் லாட்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் அக்சஸ் பாயிண்ட் நேம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே ஏற்கனவே ஏபிஎன் இருக்கும், அதை ரீசெட் பண்ணுறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு 3 டாட் இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் கீழே அந்த 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் அக்சஸ் பாயிண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ரீசெட் பண்ணிக்கோங்க. ரீசெட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா எடுத்தோடனே நேம் கேட்கும். நேமில் பார்த்தீங்கன்னா ஜியோ 5G. ஜியோவில் ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. JIO ஜியோ ஸ்பேஸ் 5G. ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நேமில் ஜியோ 5G, அந்த 5Gயில் ஜின்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎனில் பார்த்தீங்கன்னா ஜியோ நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. JIONET நெட், ஜியோ நெட் அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஸ்மால் தான், ஸ்பேஸ் வராது. ப்ராக்ஸி நாட் செட், போர்ட் ஆல்சோ நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூசர் நேமை கிளிக் பண்ணிவிட்டு ஜியோ 5G நெட்டுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. ஜேன்ற லெட்டர்ஸ் கேப்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. JIO ஜியோ ஸ்பேஸ் 5G ஸ்பேஸ் நெட் அப்படின்ற ஆப்ஷனை டைப் பண்ணிக்கோங்க. ஜே மட்டும் தான் கேப்ஸில் வரணும், மீதி எல்லாமே ஸ்மால் தான். ஜியோ ஸ்பேஸ் 5G ஸ்பேஸ் நெட்டுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்ட் நாட் செட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்வரில் www.google.comன்றதை டைப் பண்ணிக்கோங்க. GOOGLE google.com google.com. சர்வரில் www.google.comன்றதை டைப் பண்ணிக்கோங்க. MMSC நாட் செட், MMS ப்ராக்ஸி நாட் செட், MMS போர்ட் ஆல்சோ நாட் செட். MCC MNC இது வந்து ஏரியா கோட், எனக்கு வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ எந்த கன்ஃபியூஷனும் தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் டைப்பில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அதாவது PAP or CHA அப்படின்ற லாஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் டைப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் DEFAULT டிஃபால்ட் SUPL அப்படின்றத டைப் பண்ணிக்கோங்க. ஏபிஎன் டைப்பில் டிஃபால்ட் SUPLன்றதை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிஎன் ப்ரோட்டோக்காலில் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏபிஎன் ரோமிங் ப்ரோட்டோக்கால்லையும் லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது IPv4/IPv6ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டு ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இது பியரர். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நாட் ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், இல்லை சில மொபைலில் அன்ஸ்பெசிஃபைடுன்னு இருக்கும், அதை அன்டிக் பண்ணிக்கோங்க. அன்டிக் பண்ணிட்டு LTE GPRS இந்த 2 ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎனை சேவ் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் மொபைலில் மேலே இந்தமாரி டிக் மார்க் இருக்கும், இல்லை சில பேர் மொபைலில் கீழே மோருன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் ஆர் டன்னு இருக்கும். எனக்கு மேலே டிக் மார்க் இருக்குது, நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கிரியேட் பண்ண ஏபிஎன் லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் நம்ம கிரியேட் பண்ணது வந்து செகண்ட் ஒன்னாக இருக்குது, ஜியோ 5G. ஜஸ்ட் அது ஒன்று டேப் பண்ணிங்கன்னா இந்தமாரி கலர் சேஞ்ச் ஆகும், உங்கள் மொபைலில் இன்டர்நெட் ஆஃப் ஆகி ஆன் ஆகும். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலை மறக்காமல் ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். ரீஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைலோடைய இன்டர்நெட் ஸ்பீடை செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி இன்டர்நெட் ஸ்பீடு எந்த அளவுக்கு இருந்ததுன்னு இப்போ எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.